7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மையமாக்கி ஒரு தேர்தலே நடந்து விட்டது 2021. அப்ப கூட வெக்கம் இல்லாமல் மறுபடியும் அதே டவுனுக்கு வந்துட்டு எல்லாமே சரி நாங்க சூப்பரா பண்ணிடுவோம் அப்படின்னு பேசுற ஒரு பிரதமர். இந்த பிரதமரை பத்தி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். கூட சொல்லியிருக்காரு திமுகவும் காங்கிரஸையும் ஒழித்து விட வேண்டும் தமிழ்நாட்டில். என்ன ஒழிக்கிறதுன்னு என்னங்க? வாட் இஸ் தி ஸ்டாப்? வாட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ்? ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடாது என்று ஒரு பிரதமர் விரும்புகிறார் என்றால் அதை விட கேவலம் என்ன இருக்குன்னு கேட்கறேன். தமிழகத்துக்காக என்ன செய்தீர்கள் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க நிறைய காசு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பதில கொடுக்குறாங்க. இதை விட பெரிய ஒரு பொய் சொல்ல முடியாது. அப்ப என்னங்க மு.க. ஸ்டாலின் தினம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரா? 5 பைசா வெள்ளத்துக்காக கொடுக்கவில்லைன்னு சொல்றது பொய்யா? அரசியல் கட்சிகளை முடக்கிறதானாலும் சரி, இண்டிவிஜுவல்ஸ் பயன்படுத்துறதானாலும் சரி, மீடியா கேப்சர் ஆனாலும் இதெல்லாம் செய்தவரை கூட பயம். தென்னாலிக்கு என்ன பயம்னு கேட்கிற மாதிரி தான். கடைசியில பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நமக்கு எதிராக நின்றுவார்களோ. காங்கிரஸுக்கு அகில இந்திய அளவுல முக்கியமான கூட்டணியா இருக்கிறது திமுக கூட்டணி தான். எதை வச்சு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி கூட்டணி உடையும் அப்படின்னு நம்புறாரு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பிரச்சனை போயிட்டு இருக்குதா தொகுதி உடன்பாடுல? இங்க இருக்கின்ற அசஸ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது சில காங்கிரஸ் தலைவர்கள் இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எம்பிஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி நபர்களுக்கு மறுபடியும் கொடுத்தா நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் கடைசியில திமுகனுடைய தோல்ல தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. பூத்து காங்கிரஸ்க்கு எங்கேயுமே கிடையாது. எல்லாமே திமுக தான் போட வேண்டும். முன்னணி செய்தி நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்புல திமுகவிற்கு 38% வாக்குகள், அதே போல அதிமுகவுடைய பாஜக அதிக அளவு வாக்கு சதவீதம் பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது தமிழகத்தினுடைய ஃபர்ஸ்ட் கோதி மீடியாவை எடுத்து விடலாம். அதாவது மோடி என்ன நினைக்கிறாரோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கிறது. இந்த 3% ஓட்டு இருக்கிற கட்சியை திடீர்னு 18% வரும்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் முட்டாள்களா? எந்த நம்பிக்கையில பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை மீது இந்த அபரிமிதமான நம்பிக்கை வைக்கிறார் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்னை பொறுத்தளவு மீடியா மேனேஜ்மெண்ட் அண்ணாமலையினுடைய மேனேஜ்மெண்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பிரதமர் ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஹஸ் பீன் மிஸ்லெட் என்று நான் பார்க்கிறேன். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு ஆர்.கே. அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருந்தார். நேற்று பல்லடத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். இந்த யாத்திரை தொடங்கியதன் நோக்கமே திராவிட கட்சிகளை ஒழித்து தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆட்சியை அமைப்பதுதான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தொடக்க நாளிலே சொல்லியிருந்தார். ஆனா முடிவு நாளில் மோடி அவர்கள் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியையும் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியையும் பாராட்டி பேசியிருக்கார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? வேறு வழி இல்லைங்க. இப்பதான் கொஞ்சம் ரியாலிட்டி அங்கங்க அவர் உணர்கிறார் என்று நான் கருதுகிறேன். இதை தாண்டி மோடி 3வது முறையாக இப்போ தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். இங்கேதான் ஏறத்தாழ வளம் வந்திருக்கிறார். அது ஏன் என்ற இந்த கேள்வி நிச்சயமாக நம்ம எழுப்ப வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். என்றால் ஃபர்ஸ்ட் ஜனவரி 1ஆம் தேதி நான் புத்தாண்டு உங்களோட கொண்டாடுகிறேன் என்ற அந்த அளவில் பேசிட்டு போனார். இப்ப மறுபடியும் முழுக்க முழுக்க அரசியல் மீட்டிங்லாம் வந்திருக்காரு. அது கூட 2 அபிஷியல் மீட்டிங்கும் வச்சிருந்தா செலவு அந்த இடத்துல போயிடும் அப்படின்ட்டு அந்த தூத்துக்குடி ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு 3 விஷயங்கள் செய்கிறார். அதே மாதிரி கேரளாலையும் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. என்னை பொறுத்தளவு நான் என்ன பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிஜேபி ஏறத்தாழ மேக்ஸ் அவுட் அந்த என்டையர் நார்த் இந்தியாவில் ஸ்ட்ரைக் ரேட் 90% மேல போனதுனால இந்த பீமாரூ ஸ்டேட்ஸ் என்று கூறுவோமே, அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் ஸ்டேட்ஸ்ல ஏறத்தாழ மேக்ஸ் அவுட். இப்போ அங்கிருந்து பெரிதாக அடிஷனல் கெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இப்போ பாக்கெட் பரோஸ் என்று நாம் குறிப்பிடக்கூடிய அந்த கான்ஸ்டிடுவன்சில மட்டும்தான் பாக்கி இருக்கின்றவர் ஜெயிச்சு வந்திருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து இனி இப்போ ஜாஸ்தியாக வர முடியாது. இதுல அட்ரிஷன் தான் இனி வரும் என்று நான் கருதுகிறேன். பல இடங்கள்ல இப்போ பாஜகவை பொறுத்தவரை பாஜகவுக்கு அலைன்ஸ் என்று பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா மிக மிக சிறிய கட்சிகள். நாம கூட பார்த்தோம் எப்படி இந்தியா அலைன்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்ததோ அந்த சமயத்துல அவசரமாக ஒரு 37 கட்சிகளை 38 கட்சிகளை விழித்து டெல்லியில அவசரமாக கூட்டம் போட்டார்கள். அந்த கூட்டத்தில் யார் முக்கியஸ்தன் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு நெக்ஸ்டாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமியோட கட்சி ஒரே ஒரு சீட்டு தான் போன முறை ஜெயித்தது தமிழகத்தை பொறுத்தவரை எம்பி சீட்டு. அதுவும் அவர் ரவீந்திரநாத் அதன் பிறகு அதிமுகவா இல்லையா என்று நமக்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த அதிமுகவா வேற ஏதாச்சும் அதிமுக என்று நமக்கு இன்னும் தெரியாது. அப்போ அதான் இவர்களுடைய அந்த ஒரு வழியாக இருக்கிறது. அப்போ அங்க மேக்ஸ் அவுட் ஆனதுனால இப்ப பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மகாராஷ்டிரால பெரிய குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப காங்கிரஸ்ல இருந்து பல நபர்கள் அங்க சென்றிருக்கிறார்கள். தலைவர் ரேஞ்சில் இருக்கிற நபர்கள் சென்றிருக்கிறார்கள். அதனால பாஜக பெரிய ஒரு ஹார்ட் பர்ன் அங்க இருக்கிற
இருக்கிறதாக பார்க்கிறோம். சிவசேனா என்பது ஒரு டிவைடட் ஹவுஸ் ஆக 2 கட்சிகளாக இப்போ வந்து பிளவுபட்டு கொண்டிருக்கிறது. என்சிபியும் 2 கட்சிகளாக மாறிவிட்டது. அதையெல்லாம் கம்ப்ளீட் என்ஜினியர்டு பை த பிஜேபி என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. முன்னாடி எல்லாம் நாம் வந்து இதை வந்து கூச்சமோட சொல்லுவோம், இல்லைங்க ஒருவேளை இது ஒரு பிரச்சனை இருக்குமா என்றெல்லாம் பேசுவோம். மிக தெளிவாக தெரிகிறது. இவர்கள் என்ன செய்தாலும் அதன் பிறகு வந்து ஸ்பீக்கர் ரூல் பண்ணிடுவார். இல்லை என்றால் ஸ்பீக்கருடைய ரூலிங்காக சுப்ரீம் கோர்ட் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. எவ்வளவோ காலம் வந்து சுப்ரீம் கோர்ட் அதுக்கான காலதாமதம் பண்ணிச்சு. இப்போ கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு இன்டாக்ட் கட்சியா இருக்குது. தலைவர்களை மட்டும்தான் புல் பண்ண முடிகிறது, கேடரை வந்து புல் பண்ண முடியல. 2ஆம் நிலை தலைவர்கள் வந்து பாஜகவுக்கு போறதா இல்லை. அப்போ காங்கிரஸ் அங்க வலுவான ஒரு கட்சியாக இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் தோட்டம் அடிக்கிறது. ஏறத்தாழ அதே ஒரு இன்டாக்ட்னஸ் வந்து இன்னைக்கு வந்து இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறோம், ராஜஸ்தான்லையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிமாச்சலுக்கு இன்னைக்கு வந்து DK சிவகுமார் வந்து விரைந்துள்ளார். அவர் கூறியிருக்கிறார் மிக தெளிவாக, இது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஹிமாச்சல் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் எம்எல்ஏஸ் வந்து அப்டக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, இல்லை என்றால் பணம் கொடுத்து அவர்கள் வந்து வாங்கி இருக்கிறார்கள். அது ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவு அதிகமா இருக்குது. 25 28 எங்க 45 எங்க. அப்ப 45ல இருந்து எத்தனை நபர்களை நீங்க வந்து வாங்கி விட்டால்தான் உங்களுக்கு வந்து அங்க ஜெயிக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது என்று நீங்க பாருங்கள். அது வந்து டை ஆக்கி அதன் பிறகு வந்து ஒரு காயின் டாஸ் வந்து பிஜேபியினுடைய கேண்டிடேட் எங்க வெற்றி அடைகிறார். இதெல்லாம் நாம் வந்து வரலாறுலேயே கேட்காத விஷயமா இருக்கிறது. முதல் முறையாக இந்த அளவுக்கு எம்பிஸை வந்து விலை கொடுத்து வாங்கி ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் நார்த் இந்தியாவுடைய கதையா இருக்கிறது. அப்போ நார்த் இந்தியாவில தன்னுடைய அந்த 370 என்றெல்லாம் பேசுறதெல்லாம் வீராப்பு தான். அது கூட வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சவுத்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய ஒரு பேச்சு, ஒரு அசம்பிளியில இருந்த ஒரு பாராளுமன்றத்தில் பேசின ஒரு பேச்சு என்னன்னா, யூ கேன் நெவர் சப்ஜுகேட் தீஸ் பீப்புள், தமிழ் பீப்புள் என்று அவர் பேசியிருக்கிறார். அப்ப அதனுடைய ஒரு கான்டெக்ட்டையும் நாம் அதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் இப்ப வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த வளம் வர்றதுல ஒரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து மதுரைக்கு போய் நின்னாரு இல்லையா, மதுரையில மக்கள் என்ன கேட்பாங்க, எங்கடா எய்ம்ஸ்ன்னு கேட்பாரு. கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அதுக்கு நான் வந்து இப்ப ஒரு ட்வீட் போட்டதுக்கு ஒரு பாஜகனுடைய சேலத்தை சார்ந்த ஒரு ஐடி விங் சார்ந்த ஒரு தம்பி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதான் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே மரியாதை இல்லாம தானே பேச முடியும், இல்லைன்னா பாஜக இருக்க முடியாது இல்லையா. மதுரை எய்ம்ஸ் ட்ராக் பண்ணி போட்டுறேன். டேய், மதுரை எய்ம்ஸ் பசங்க எங்கடா படிக்கிறாங்க? மதுரை எய்ம்ஸ்ல படிக்கிறாங்க. மதுரையில எய்ம்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பில்டிங் கிடையாது, காம்பவுண்ட் வால் கூட கிடையாது ஒரு இடமா இருக்கிறது. இன்னொருத்தன் சொல்றான் அது மாதிரி அதுக்கு லேண்ட் வந்து அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று. லேண்ட் எல்லாம் கொடுத்து எப்போ ஆயிட்டு, மதுரையில எங்க இருக்குன்னு தெரியும். அங்கதான் நம்முடைய சு வெங்கடேசனும் மாணிக்கன் தாகாரும் சென்று அவர்கள் வந்து எங்கே எய்ம்ஸ் என்று அவர்கள் வந்து தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல தான் தேடிக்கொண்டிருக்காங்க. இன்னும் ஒரு பில்டிங்கினுடைய ஒரு கல்லு கூட அங்க வரவில்லை. அப்போ 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை மையமாக்கி ஒரு தேர்தலே நடந்து விட்டது 2021. அப்ப கூட வெக்கம் இல்லாமல் மறுபடியும் அதே டவுனுக்கு வந்துட்டு எல்லாமே சரி நாம சூப்பரா பண்ணிடுவோம் அப்படின்னு பேசுற ஒரு பிரதமர், இந்த பிரதமரை பத்தி தான் நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால அவர் வந்து இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, திமுகவும் காங்கிரஸையும் ஒழித்து விட வேண்டும் தமிழ்நாட்டில். என்ன ஒழிக்கிறதுன்னு என்னங்க? வாட் இஸ் திஸ் டாக்? வாட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் திஸ்? ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடாது என்று ஒரு பிரதமர் விரும்புகிறார் என்றால் அதை விட கேவலம் என்ன இருக்குன்னு கேட்கறேன். நீங்க இருக்கக்கூடாது, இப்போ சிவா இருக்கக்கூடாது நான் வந்து பேசுறேன்னா அது என்ன அர்த்தம்? அதுல அது அப்படி பேசக்கூடாது இல்லையா? இந்த கட்சிகளை வந்து அதிகாரத்தில் இருக்க நாம் விரும்பவில்லை, இல்லை என்றால் இதெல்லாம் ஊழல் கட்சிகள், இப்படி பேசலாம். அதுல தவறு கிடையாது. ஊழல் கட்சிகள் நேற்றெல்லாம் பேசியிருக்காரு. காங்கிரஸ் முக்து பாரத் என்ற அந்த ஒரு பிரயோகம் வந்து அது ஆன்டி டெமோக்ராட்டிக். அது ஒரு அரசியல்வாதியோ இல்லை என்றால் ஜனநாயகத்தில் நம்புகின்ற ஒரு நபரும் பேசக்கூடாத ஒரு பேச்சா இருக்கிறது. அந்த பேச்சை தான் மறுபடியும் இந்த பிரதமர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஏன்னா அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கின்ற ஒரு நபர்னால் தான் அந்த அளவுக்கு பேச முடியும் என்று இருக்கிறது. அப்ப தமிழகத்தில் வளம் வர்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. ஏன் அர்த்தம் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தமிழகத்துக்காக என்ன செய்தீர்கள் அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நிறைய காசு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பதில வந்து கொடுக்குறாங்க. இதை விட பெரிய ஒரு பொய் வந்து சொல்ல முடியாது. அப்சல்யூட் டேர்ம்ஸ்ல அதிகமா காசு வந்திருக்கு, காசு வந்திருக்கு. ஆனா நீங்க வந்து டெவல்யூஷன் பார்த்தாலும் சரி, பாக்கி எந்த விஷயங்கள் பார்த்தாலும், அப்ப என்னங்க மு.க. ஸ்டாலின் தானே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரா? 5 பைசா வந்து வெள்ளத்துக்காக கொடுக்கவில்லைன்னு சொல்றது பொய்யா? இல்ல அதை தொடர்ந்து வந்து தங்கந்தனரசு நேற்று நான் இன்டர்வியூ பண்ண அவரும் கூறுகிறார், இந்த மாதிரி 5 பைசா கொடுக்கலங்கிறது உண்மைதானுங்க, நீங்க பாருங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இந்த தெரிஞ்ச விஷயத்திலேயே போய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குஜராத்துக்கு ஒரு வெள்ளம் வந்தால் டப்பு டப்புன்னு 1000 கோடி கொடுத்துருவாங்களாமா, 2வது நாளே கொடுத்துருவாங்களாமா. அதுக்கப்புறம் தான் கேள்வி எல்லாம். கர்நாடகத்துக்கு வெள்ளம் வந்தா அதுக்கும் வந்து 1000 கோடி கொடுத்துருவாங்களாமா, இல்லை என்றால் அதுக்கு நிகரான தொகை கொடுத்துருவாங்களாமா. ஆனா பாஜக அரசாங்கம் இருக்கும்போது, இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது, அதனால இப்ப 5 பைசா வராது. அப்ப இதுல இருந்து உணர்கின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய கட்சியை வந்து நீங்க அதிகாரத்தில் வச்சா நான் என்ன வேணா செய்வேன், அது தொடர்ந்து வந்து நான் வந்து காசு கொடுனா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். இது என்ன? இது ஜனநாயகம் கிடையாது. திஸ் இஸ் தி கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஃபார் ஆட்டோக்ரசி. ஒரு எதேச்சா அதிகார சக்தி வந்து இந்தியாவை வந்து இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறதுக்கு இன்னொரு
சிம்பலாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ரைட் சார், நீங்க சொன்னது மாதிரி 370 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை பாஜக சொன்னீங்க. கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக சாதகமா வந்தாலுமே இன்னும் குதிரை பேரத்தின் மூலமா எம்பி எம்எல்ஏக்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா. ஒரு புறம் இந்தியா கூட்டணியில பல மாநிலங்கள்ல தொகுதி உடன்பாடுலாம் ஏற்பட்டுச்சு. சோ இந்தியா கூட்டணியை பார்த்து இன்னும் மோடி அவர்களுக்கு ஒரு தோல்வி பயம் இருக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா இந்த சம்பவங்களை வச்சு? நிச்சயமா இப்ப எல்லாமே கேப்சர் பண்ணிட்டாங்க. இடி என்ன செய்து கொண்டிருக்கிறது? 95% கேஸ் யார் மேல இருக்கிறது? எதிர்கட்சி தலைவர்கள் மேலதான் இருக்கிறது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் பிளாங்கெட் பவர்ஸ் இடி கொடுக்கிறது. யார வேணாலும் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணலாம், விழிக்கலாம், அவர்களை எப்ப வேணாலும் வைக்கலாம். செந்தில் பாலாஜியோட கேஸ் பாருங்களேன், இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்குங்களா? ஜூன் 13 போன வருஷம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட் என்னங்க? 10 மாசம் 12 மாசம் ஒருத்தர் ஜெயில அப்படியே சாதாரணமா, ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அவர் ஒரு அமைச்சராக இருந்த நபர். அந்த நபரையே நீங்க எவ்வளவு காலம் வேணுமென்றாலும் முடக்கி வைக்கலாம், யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது என்று பேசுகிறார்களே. இதுதான், அதாவது இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே சிபிஐ வச்சு ரெய்ட் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே எதிர்கட்சி தலைவர்கள் மேலதான் இருக்கிறது. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வச்சு ஷாருக் கான முடக்க பார்த்தாங்க. இப்ப கடைசியில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு துணை போன நபர் இருக்கான் இல்லையா, அவனுக்கே இன்னைக்கு வேட்டு. அவனுக்கு ஏன் வேட்டுன்னு பாத்தீங்கன்னா, ஷாருக் கானுடைய தயவு ஒரு கேஸ்ல இவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, இவனை நீங்க ஃபர்ஸ்ட் தூக்கி உள்ள போடுங்க, அதன் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சரத்தை வைக்கிறாரு. அதை இவங்க செஞ்சுட்டாங்க. அதனால அவர் அதுக்கு இசைவு தெரிவிக்கிறார். அப்ப இன்னைக்கு அந்த கூலிப்படையாக நடந்த அந்த அதிகாரிக்கு இன்னைக்கு ஜெயில இல்லைன்னா கூட பெரிய தொந்தரவுகளை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க இந்த அரசாங்கம். அப்ப நீங்க இந்த அளவுக்கு ஒத்துழைச்ச ஒரு நபருக்கே இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப கம்ப்ளீட் கேப்சர் ஆஃப் இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஆயிடுச்சு. இதை முடிச்சுட்டு அரசியல் ரீதியாக கட்சிகளை முடக்குவது. அதிமுகவை முடக்கி பலகாலம் வச்சிருந்தார்கள். இனி இப்ப அடுத்து என்ன போகுதுன்னு தெரியல. உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியை முடக்குறாங்க, சரத்பவாருடைய கட்சியை முடக்குறாங்க. இது மாதிரி முக்கியமான கட்சிகளை பலகாலம் முடக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். தேஜஸ்வி யாதவ் பல முறை குவெஸ்டனிங்காக கூப்பிட்டாங்க. லல்லு பிரசாத் யாதவ் அவர் கத்தீட்ரல் போட்டு ஒரு இதுலதான், ஒரு பையில தான் அவர் யூரின் போக முடியும். அப்படி இருக்கிற நபரை ஜெயில வச்சு துன்புறுத்துறாங்க. அதன் பிறகு நீங்க அப்பியர் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த அப்பியரன்ஸ்க்காக அவர் தன்னுடைய அந்த மூத்திரப்பையை தூக்கிட்டு வருவார். எப்படி பெரியார் தூக்கிட்டு வந்தாரோ ஏறத்தால அந்த ரேஞ்சுக்கு தூக்கிட்டு வர்றார். மூத்திரப்பையை தூக்கிட்டு சிபிஐ கோர்ட்ல ஆஜராக வேண்டிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏங்க இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி? அந்த காழ்ப்புணர்ச்சியை தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கிறது. இப்படி அரசியல் கட்சிகளை முடக்க வேண்டியது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு கேப்சர் வைத்துக்கொண்டு பாக்கி இருக்கிற நபர்களை அச்சுறுத்த வேண்டியது, அடுத்ததாக எம்எல்ஏஸ் வாங்க வேண்டியது, எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. சரி, இவ்வளவு பெரிய ஒரு உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஏன் ராஜ்யசபால இந்த அளவுக்கு எம்எல்ஏஸ் வாங்க வேண்டிய அந்த அவசியம் என்ன? இந்த அளவுக்கு அச்சுறுத்த வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் உங்க நபர்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அச்சுறுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று நான் கேட்கிறேன். அப்ப பயம் என்பது அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தை, தேர்தல் ஆணையத்தினுடைய கேப்சர் தான் அதோட பெரிய ஒரு கேப்சராக பார்க்கிறேன். தேர்தல் ஆணையம் இடத்துல பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டுதான் இருக்கணும். அப்ப எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் ஆனாலும் சரி, அரசியல் கட்சிகளை முடக்கிறதானாலும் சரி, இல்ல இண்டிவிஜுவல்ஸ் பயன்படுத்துறதானாலும் சரி, மீடியா கேப்சர் ஆனாலும் சரி, இதெல்லாம் செய்தவரை கூட பயம். இந்த தென்னாலிக்கு என்ன பயம்னு கேட்கிற மாதிரி தான். கடைசியில பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நமக்கு எதிராக நின்றுவார்களோ. 1.4 பில்லியன் பீப்புளை நீங்க அடைக்க முடியுமா இல்லையா, ஜெயில அடைக்க முடியுமா இல்லையா, அச்சுறுத்த முடியுமா இல்லையா, இதான் கேள்வி. இதுல அவங்க சக்சீட் ஆயிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க நினைச்ச என்ன வேணா நடக்கும். ரைட் சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ஓரளவு இறுதி ஆயிடுச்சு. ஆனா அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இன்னும் இறுதி ஆகல. முக்கியமான கட்சிகளான தேமுதிக பாமகவோட நிலைப்பாடு இன்னும் தெரிய வரல. நேற்று பிரதமர் அவர்களுடைய ஸ்பீச்சின் வாயிலாக நம்ம அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? அதிமுக இன்னும் கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா, இல்லைன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய புகழ்வதன் மூலமா அதிமுகவுடைய வாக்குகளை கவரணும்னு முயல்றாங்களா? எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக என்ற கட்சி ஏன் வெளியே இருக்கிறது, இன்னும் பாஜகவினுடைய இந்த இதுக்கு வெளியே இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வெளியே வருமானதான். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியே வந்தால், காங்கிரஸ் ஏடிஎம்கே இருந்ததுன்னா பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது அமையும் என்று பாஜக கருதுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையுமா இல்லையான்ற கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் அதிமுக வெளியே இருக்கிறது. இந்த காங்கிரஸ் திமுகனுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச அந்த தருவாயில் அதிமுகவுக்கு இன்னும் அழுத்தங்கள் பாஜக நிச்சயமாக கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன். தேமுதிகவை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பொருட்டான கட்சியாக நான் பார்க்கல. விஜயகாந்தனுடைய மரணத்துக்கு பிறகு நிச்சயமாக அது ஒரு கட்சியே கிடையாது, வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதனுடைய ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எவ்வளவோ கம்மியாகி இப்போ ஏறத்தாழ ஒண்ணு இல்லாத ஒரு நிலையில் தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப அந்த கட்சியோடு அவர்கள் கேட்கின்ற அந்த அதீதமான நம்பர்ஸ் எல்லாம் நிச்சயமாக ஒரு கட்சியும் வந்து கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப அதீதமான அவருடைய அந்த ஃபெய்த் இருக்கிறது. பாமகவை பொறுத்தவரை பாமக வந்து இன்னமும் ஒரு டிசிஷன் எடுக்கவில்லை. அவர்களுக்கு ஆசை வந்து திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தால் கூட அவர்கள் இப்ப திமுக கூட்டணியில் இடமில்லாத ஒரு நிலை இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு காங்கிரசுக்கும் இல்ல திமுகவும் அதிமுகவுக்கும் பிறகு வருகின்ற ஒரு மேஜர் கட்சி என்று பாத்தீங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான், பிஜேபி கிடையாது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் பெரிய கட்சியா இருக்கிறது. அவர்களால் பூத் ஏஜென்ட்ஸ் வந்து இப்ப ஏறத்தாழ தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பூத்துகளையும் போட முடியாது என்று வைத்துக் கொள்ளலாம். பட் இருந்தாலும் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3/2 பங்கு இடத்துல கூட அவர்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் பூத் ஏஜென்ட்ஸ். அதான் கடைசியில் கணக்கு என்ன, பூத்துல ஆள் இருக்கானா இல்லையா, உங்க ஆள் இருக்கானா இல்லையா. ஒரு எம்பி தேர்தலுக்கு வந்து நீங்க வந்து 2000 பூத்து கிட்ட வரும். அந்த 2000 பூத்துல உங்களால ஆள் போட முடியுமா முடியாதா? இது ஒரு கட்சிக்கு முடியற இது நான் பார்க்கல, பாஜகனாலும் முடியாது. அதனாலதான் அதிமுக வந்து இவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை. அப்ப இந்த பேச்சுவார்த்தைகள் முடியும் தருவாயில் மட்டும்தான் நமக்கு தெரியும். பாமகவை பொறுத்தவரை பாமக இங்க வர்றது நினைச்சது அது முடியலை. அடுத்ததாக அதிமுக கிட்ட தான் ஒரு பேச்சுவார்த்தைக்கான அந்த சான்ஸ் இருக்கிறது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு தான் நாம் தெரிய வேண்டியதா இருக்கிறது. ரைட் சார், நீங்க சொன்னது மாதிரி அதிமுக வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையமான்னு வெயிட் பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ காங்கிரஸுக்கு வந்து அகில இந்திய அளவுல முக்கியமான கூட்டணியா இருக்கிறது திமுக கூட்டணி தான். எதை வச்சு எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி கூட்டணி உடையும் அப்படின்னு நம்புறாரு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குதா தொகுதி உடன்பாடுல? இது வந்து இங்க இருக்கின்ற அசஸ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது சில காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, எம்பிஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த காங்கிரஸ் எம்பிஸை மறுபடியும் நாமினேட் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்றால் பலரும் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களா இருக்கிறார். அந்த நெருக்கமான நபர்களுக்கு இந்த சீட்டுகளை கொடுத்து அந்த சீட்டுகளை நாம் வந்து இழக்க வேண்டுமா என்ற அந்த கேள்வி கூட்டணிக்குள்ளாலே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து இப்போ வந்து நீங்க காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்துட்டு நீங்க இந்த கேண்டிடேட்டை தான் அங்க போட வேண்டும் என்று யாருமே சொல்ல முடியாது. வேற காங்கிரஸ் சீட்டு கொடுத்தா அந்த சீட்ல வந்து யார் நிறுத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்ப அந்த கூட்டணியா இருக்கிறது. எந்த கூட்டணியானாலும் அப்படித்தானே இருக்கும். நீங்க வந்து இன்னார போடுங்கன்னு வேணா சஜஸ்ட் பண்ணலாமே தவிர அது வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. அப்ப திமுக கூட்டணியை பொறுத்தவரை சில நபர்கள், அதாவது பேர் சுத்தமாக காலியான நபர்கள் இருக்கிறாங்க. அதாவது தொகுதி பக்கமே தலை வச்சு கொடுக்காத நபர்கள், ஏதோ வருஷத்துல ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வந்து போன நபர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான நபர்களுக்கு மறுபடியும் கொடுத்தா நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும், நீங்க எவ்வளவுதான் அங்க வளம் வந்தாலும் கடைசியில திமுகவினுடைய தோல்ல தான் நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க. பூத் ஏஜென்ட் காங்கிரஸ்க்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே வந்து திமுக தான் போட வேண்டும். அப்படி செய்கின்ற ஒரு பட்சத்தில் வந்து இவர்கள் தூக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதே, அந்த இடத்துல தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிஜேபியும் பாக்கி இருக்கிற நபர்களும் வந்து அவர்கள் தான் இங்கதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நிலை இருக்கிறது. அப்போ அந்த ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, இதுதான் ஒரு டிஸ்கஷனாக கூட்டணிக்குள்ளாலே போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த டிஸ்கஷனுடைய விளைவாகத்தான் இப்ப வந்து அந்த கம்ப்ளீட் டாக்ஸே நின்று இருக்கிறது என்று நான் அறிகிறேன். ரைட் சார், அதே போல வடக்குல இருந்து வந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திமுக வந்து ஷூட் பண்ணிடும் 40 தொகுதியில் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல முன்னணி செய்தி நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்புல திமுகவிற்கு 38% வாக்குகள், அதே போல அதிமுகவுடைய பாஜக அதிக அளவு வாக்கு சதவீதம் பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது பற்றி உங்களுடைய கருத்துங்க சார்? அது தமிழகத்தினுடைய ஃபர்ஸ்ட் கோதி மீடியாவை எடுத்து விடலாம். அதாவது மோடி என்ன நினைக்கிறாரோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கிறது. இங்க 3% ஓட்டு இருக்கிற கட்சியை வந்து திடீர்னு 18% வரும்னு பாத்தீங்கன்னா நான் சாதாரணமாவே கேட்கிறேன், அரசியல்வாதிகள் எல்லாம் முட்டாள்களா? அப்போ 18% உங்களுக்கு ஓட்டு வரும்னா நிச்சயமாக இருக்கின்ற கட்சிகள் பூரா உங்களோட வந்து நிற்கிங்க. ஏங்க அதிமுக பின்னால் போய் நிக்குது? உங்களுக்கு 18% வரும் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்தால் நிச்சயமாக உங்க கூட தான் அந்த சிறிய கட்சிகள் எல்லாம் எல்லாத்தையும் புடுங்கி விட்டு இங்க வந்துடும். விசிகே வராது, கம்யூனிஸ்ட்கள் வரமாட்டார்கள், பாக்கி காங்கிரஸ் வராது, பாக்கி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஸ்மால் ஓட் பர்சன்டேஜ் வச்சீங்கன்னா நீங்க ஒரு 30% வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 தொகுதியில தாராளமாக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அது இல்லை என்று நமக்கு தெரியுது. என்றால் நம்ம அவர்களுடைய நம்பர்ஸை வந்து நாம் குறை சொல்ல வேண்டாம். பட் அப்படி ஒரு நிலை இருந்தால் நிச்சயமாக பாக்கி இருக்கின்ற அனைத்து கட்சிகளும், ஒரு ஏசி சண்முகமும் அதே மாதிரி பாரிவேந்தர் மட்டும் போய் நிற்க மாட்டாங்க, எல்லாரும் போய் நிற்பாங்க அங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு தெரியுது எவ்வளவு பெரிய பொய்யான ஒரு தகவல் நமக்கு தெரியும். ரைட் சார், இந்தியா ஒரு கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம நேற்று மீட்டிங்லயே பார்க்க முடிஞ்சது. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அதிமுக கூட்டணி தான் விரும்புறாங்க இல்லையா? எந்த நம்பிக்கையில பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை மீது இந்த அபரிமிதமான நம்பிக்கை வைக்கிறார் நினைக்கிறீங்க? ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் வந்து அதிமுக கூட்டணி தானே விரும்புறாங்க. அண்ணாமலை முடிவாலதான் அந்த கூட்டணியை முடிஞ்சது இல்லையா? ஆமா.
அதுக்கு காரணம் என்னை பொறுத்தளவு மீடியா மேனேஜ்மெண்ட், அண்ணாமலையினுடைய மேனேஜ்மெண்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பிரதமர் ஃபர்ஸ்ட் டைம் ஹி ஹஸ் பீன் மிஸ்லெட் என்று நான் பார்க்கிறேன். அதாவது எல்லா இடத்துல இருந்து அவர்களுக்கு வருகின்ற தகவல்கள் எல்லாம் பாசிட்டிவாக அண்ணாமலை பற்றியும் இந்த பாஜகவினுடைய அந்த சான்சஸ் பற்றியும் வந்து கொண்டிருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மீடியா மேனேஜ்மெண்ட் சூப்பரா நடத்தியிருக்காரு, டெல்லியில் நடத்திருக்காரு, பெங்களூர்லயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காரு. இப்ப டெல்லியில் இருக்கின்ற மீடியாவில் இருக்கின்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கிறார், மு க ஸ்டாலின் இருக்கிறார், முதலமைச்சரா இருக்கிறார், அவ்வளவுதான். அவருக்கு உடம்பு சரியில்லை. தலைவர் என்று பாத்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் இருக்கிறார் என்ற அந்த ஒரு பில்டப் இருக்கு இல்லையா? அந்த பில்டப் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய அந்த ஒரு மேக் பிலீவ் வேர்ல்டு இருக்கு இல்லையா? அந்த சோசியல் மீடியா வேர்ல்டு, லட்சக்கணக்கான பணம் இருக்கிறதுனால என்ன வேணா செய்யலாம் என்ற ஒரு இடத்துல இருந்து பாஜக இதை வந்து அணுகி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் பார்க்கணும். இந்த தேர்தல் முடிவுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவார் நினைக்கிறீங்களா அண்ணாமலை அவர்கள்? அந்த பிம்பம் உடைஞ்சிருமா? அது பொறுத்திருந்து பார்ப்போங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார்.